SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கண்டியில் 2 வாரங்களில் டெங்கு பரவல் தீவிரம். பஸ் கட்டண திருத்தம் ஆகஸ்ட் வரை ஒத்திவைப்பு. புலம்பெயர்ந்தோர் நாடு திரும்ப தடைகள் இல்லை, பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் நாளை முதல் ஆரம்பம். பாணந்துறை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், முக்கிய சந்தேக நபர் கைது. மஹிந்தானந்தவுக்கும் நளினிக்கும் வெலிக்கடி சிறைச்சாலையில் வழங்கப்பட்ட வேலை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கண்டியில் 2 வாரங்களில் திடீரென டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ளது. அத்துடன் தேசிய ரீதியில் டெங்கு நோய் பரவலில் கண்டி 4வது இடத்தில் உள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சுரங்க பெர்னாண்டோ தெரிவித்தார். கண்டியில் டெங்கு ஒழிப்பு கிராமிய சங்கங்களை உருவாக்குதல் தொடர்பான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கண்டியில் டெங்கு பரவுதலை உடன் கட்டுப்படுத்த டெங்கு ஒழிப்பு கிராமிய சங்கங்களை உருவாக்கியுள்ளோம். அதற்கான பணிகளை மத்திய மாகாண சுகாதார திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது கண்டியில் டெங்கு பரவும் வேகம் மந்தமாக இருந்த போதும் கடந்த 2 வாரங்களாக அது திடீரென எழுச்சி பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டதும் சுகாதார அமைச்சு, மத்திய மாகாண சுகாதார திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களம் உட்பட பல நிறுவனங்களை இணைத்து இத்தகைய கிராமிய சங்கங்கள் அமைக்கும்படி மேற்கொள்ளப்படும். இதற்காக அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு துறையினர் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பு அதிக அளவில் தேவைப்படுகின்றது. எமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் கண்டி நகரத்தை உள்ளடக்கிய கோரளி பிரதேச சபை பிரிவும் அதனை அண்மித்த ஜட்டினுவர பிரதேச சபை பிரிவிலுமே இதுவரை அதிகளவு நோயாளர்கள் இன காணப்பட்டுள்ளனர். எனவே கண்டி, பெரகரா போன்றவற்றை நாம் எதிர்நோக்கியுள்ள இக்காலகட்டத்தில் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டியுள்ளது என்றார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் வழக்கமாக நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தமே இவ்வாறு ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று அறிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்தார். பேருந்து கட்டண திருத்தம் வரவிருந்தாலும் ஆகஸ்ட் வரை தற்போதுள்ள கட்டணங்கள் தொடர நாங்கள் முடிவு செய்துள்ளோம். வருடாந்த கட்டண திருத்தம் வழக்கமாக ஒவ்வொரு ஜூலை மாதமும் நடைமுறைக்கு வரும். ஆனால் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு அதை தாமதப்படுத்த சங்கத்துக்கு விருப்புரிமை உள்ளது. ஒரு சங்கமாக பொறுப்பான அமைச்சர்களுடன் கலந்துரையாடியதை தொடர்ந்து கட்டண திருத்தங்களை நாங்கள் முன்னர் ஒத்திவைத்துள்ளோம். இந்த முடிவு தொடர்பாக மற்ற பேருந்து சங்கங்களுடன் எதிர்வரும் வாரங்களில் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். அசாதாரண சூழல்களில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கு எந்தவிதமான தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள அகதி முகாமிலிருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பி 75 வயதொரு நபரொருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அவர் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளால் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவை தொடர்பு கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது முறைப்படியான சட்டங்களை பின்பற்றியிருக்கவில்லை. அதனை காரணம் காண்பித்து அவர் மீண்டும் நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை தவிர அவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு காரணங்கள் எதுவுமில்லை. அந்த வகையில் அவரை விடுவிப்பதற்குரிய வழிகாட்டல்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு வழங்கியுள்ளேன். அந்த வகையில் நாட்டில் அசாதாரண சூழல் காணப்பட்ட போது அக்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்காத வகையில் சட்டத்தில் திருத்தத்தை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அத்துடன் புலம்பெயர்ந்துள்ளவர்கள் அகதிகளாக வேறு நாடுகளில் தங்கியுள்ளவர்கள் எந்தவிதமான அச்சங்களுமின்றி நாடு திரும்ப முடியும். அவர்கள் தங்களது நிலங்களில் வாழ்வதற்கான உறுத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஆட்சியை பொறுப்படுத்த காலத்திலிருந்து பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்து வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீள நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஆகவே குறித்த விடயத்தினை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக நன்மைகளை அடைவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படும் பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சரின் வர்த்தமானி அறிவிப்பின்படி சபைகளை நிறுவுவது நாளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசியல் கட்சி அல்லது சுயாதீன குழு பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுள்ள 161 நிறுவனங்கள் தொடர்பான சபைகளை அமைப்பது நாளை மேற்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஏனைய நிறுவனங்களில் சபைகளை அமைப்பது உள்ளூராட்சி மன்ற ஆணையர்களின் தலைமையில் அந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் கூடி தீர்மானிக்கப்படும். 161 உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் அல்லது சுயாதீன குழுக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் 178 நிறுவனங்கள் தொடர்பாக எந்த ஒரு கட்சியோ அல்லது சுயாதீன குழுவோ முழுமையான வெற்றியை பெறவில்லை. அதன்படி எந்த பிரச்சனையும் இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் அல்லது சுயாதீன குழுக்களால் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவன தவிசாளர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிட தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் நாளை தொடங்க வேண்டும். அதன்படி 50% இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களின் தவிசாளர்கள் மற்றும் உப தவிசாளர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்து நாளை உள்ளூராட்சி ஆணையர்கள் தலைமையில் நடைபெறும் அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களின் கூட்டத்துக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை வேகட பகுதியில் கடந்த 29ஆம் தேதி மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களை விற்பனை நிலையத்துக்கு முன்பாக நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாணந்துறை கப்ராஜ மாவட்டத்தை சேர்ந்த 24 வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது. இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபரும் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் சம்பவத்துக்கு முன்தினம் இரவு சந்தேக நபரின் வீட்டில் தங்கியிருந்ததாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். நீதிமன்றத்தினால் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அழுத்கமிகேவுக்கும் நளின் பெர்னாண்டோவுக்கும் வெலிக்கடி சிறைச்சாலையின் ஆட்சிப்பிரிவில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகாரிகள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்முறை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சப்பல் பிரிவிலிருந்து இருவரையும் பிரித்து ஒன்றாக வைத்துள்ளதாக வெலிக்கடி சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருவரினதும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடும் என்பதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டுள்ளனர் என வெலிக்கடி சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உலகச் செய்திகள். நைஜீரியா நாட்டின் மோக்வா நகரில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக 111 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். மோக்வா நகருக்கு அருகிலுள்ள அணை உடைந்ததால் நகருக்குள் வெள்ளம் புகுந்து நிலைமை மேலும் கவலைக்கிடமானது. பல மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மோக்வா நகரில் அப்பகுதி அணை உடைந்து நகருக்குள் நீர் புகுந்ததால் உயிரிழப்புகள் அதிகமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பல வீடுகள் நீரில் மூழ்கியதுடன் தரைவெளி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாகவும் கனமழை காரணமாக ஏராளமான மக்கள் பாதுகாப்பு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மேலும் அனர்த்தத்தில் பலர் காணாமற் போயுள்ளதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கண்டியில் 2 வாரங்களில் டெங்கு பரவல் தீவிரம். பஸ் கட்டண திருத்தம் ஆகஸ்ட் வரை ஒத்திவைப்பு. புலம்பெயர்ந்தோர் நாடு திரும்ப தடைகள் இல்லை, பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் நாளை முதல் ஆரம்பம். பாணந்துறை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், முக்கிய சந்தேக நபர் கைது. மஹிந்தானந்தவுக்கும் நளினுக்கும் வெலிக்கடி சிறைச்சாலையில் வழங்கப்பட்ட வேலை.